கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் 20:13. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். இரண்டு வாழ்க்கை இங்கு சொல்லப்படுகிறது. ஒன்று தரித்திரம் நிறைந்த வாழ்க்கை, இன்னொன்று திருப்தி அடைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, அநேகருடைய வாழ்க்கை இன்று தரித்திரத்திலே தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. தரித்திரம் ஆயுதம் அணிந்தவனைப் போல அவர்களை தாக்கு என்று தாக்கிக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? தூங்கிக் கொண்டே இருப்பார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தூங்குவார்கள், ஜெப வாழ்க்கையிலே தூங்குவார்கள், ஆராதனையிலே தூங்குவார்கள், பிரசங்கம் கேட்காதபடி தூங்குவார்கள், சபையிலே தூங்குவார்கள். தூக்கத்துக்கு அடிமையாய் போகிறதுனால தரித்திரம் அவர்களை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்து அவர்கள் வாழ்க்கையை அகோரமாய் முறியடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஒரு திருப்தியான வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானால் நாம் கண் விழிப்போடு இருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஜெபத்திலே விழிப்புணர்வோடு, பரிசுத்தத்திலே விழிப்புணர்வோடு, தேவனை நேசிப்பதிலே விழிப்புணர்வோடு, சாத்தான் விதைக்கிற களைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் விழிப்புணர்வோடு, பிசாசில் தந்திரத்தை அறிகின்ற விழிப்புணர்வோடு நாம் இருந்தால் திருப்தியாக, சந்தோஷமாக, ஆசீர்வாதமாக, மேன்மையாக நாம் வாழ முடியும். எனவே இந்த நாளிலே தரித்திரத்தின் வாழ்க்கையை நாம் உதறி தள்ளிவிட்டு தரித்திரத்துக்கு விடை கொடுத்துவிட்டு தேவனுடைய வசனம் என்னும் ஆகாரமாகிய அந்த ஆசீர்வாதத்தினாலே நாம் நிரம்பும்படி கண் விழிப்போடு, கவனத்தோடு, ஜாக்கிரதையோடு செயல்படுவோம். கர்த்தர் நம்மை திருப்தியாக்குவார். ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலே தரித்திரத்தில் சிக்கியிருக்கிற மக்களை இப்பொழுது விடுவிப்பீராக. அவர்களை ஆளுகை செய்கிற தூக்கத்தின் ஆவிகளை கலைத்து போடுவீராக. ஒவ்வொருவரையும் திருப்தியாக்குவீராக. கண் விழிப்போடு இருந்து திருப்தியின் வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.